கார்த்தி ரேவதி சீரியல்ல இப்போ ராடகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சுத்தமாக வீசி வந்து போக மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சந்திரகலாவோட அசிஸ்டண்ட்லாம் முதல்ல அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் அடுத்தது திட்டமே நம்மளால் போட முடியும்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுப்பா என்ன ஆச்சு? நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுன்னு சொன்னால் தானே நான் கரெக்டாக வந்து காயின் ஊற்ற முடியும். நீங்கள் கூட்டிகிட்டு வரப்போ தானே ஃபோனில் வந்து பேச சொன்னீங்க. என்ன சொல்கிறான்? அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரகலாவா? தெரியாமல் போச்சே. சந்திரகலாங்கிறது கார்த்திக்கு சின்ன அத்தையாச்சே. அவளோட வேலை தானா? சரி என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன வச்சு என் பையனுக்கு எதிராக வந்து திருப்பணும்னு பார்க்குறாங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரபரப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அப்போன்னு பார்த்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. நீ சாமுண்டேஸ்வரி முன்னாடி அவங்கள வந்து நிப்பாட்டினாலே தெரிஞ்சு போயிடும். கார்த்தியோட அம்மா இவங்க தான் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ரேவதி மனசு மாறி என் பிள்ளையை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன வச்சு காயினை ஊற்றுறது ரொம்ப வந்து சங்கடமாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கரெக்டாக வந்து பண்ணிடுறோம். உங்களை நம்பி தான்ப்பா நாங்கள் இறங்கியிருக்கோம், பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடுறாங்க. ஏய் சந்திரகலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம யாரும் வந்து அசால்ட்டாலாம் இருந்துக்கக்கூடாது சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்னே அப்படியே கரெக்டாக வந்து கையில் இருக்கிற கட்டு காலில் இருக்கிற கட்டுலாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கார்த்திக்காக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு அப்படியே டிக்கியை திறந்துட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. அந்த இடத்துல சத்தமே கேட்காம அப்போன்னு பார்த்து கிளம்பலான்னு சொல்கிறப்ப அண்ணா டிக்கி திறந்துருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா ஒரு 100 அடி தாண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்காங்க, கூட்டிகிட்டு வரணும். இப்போ தான் சந்திரகலாட்ட எந்த விதத்துலையும் தப்பு நடக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்படிலாம் வந்து நடக்கவே கூடாது, கூட்டிகிட்டு வரணுன்ட்டா அந்த அம்மாவை அவங்கள சாமுண்டேஸ்வரி முன்னாடி நிப்பாட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இது எல்லாம் ஒரு பக்கம் மயில் வாகனமும் வந்து கேட்குறாங்க. சந்திரகலா நீ இப்படி ஒரு திட்டம் போடுவேன்னு நான் எதிரியே பார்க்கலையே. கார்த்தியோட அம்மாவை அபிராமியை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டணும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. ஒன்னெல்லாம் போய் சாமுண்டேஸ்வரி எப்படி தான் நல்லவன் நினைக்கிறாளோ என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம கார்த்திகிட்ட சொல்லானே. கார்த்தி வந்து பூஜையில் வந்து சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி மயில் வாகனம் கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. ராஜராஜன்லேருந்து எல்லாரும் சும்மானு இருங்க மாமா, கார்த்தி ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்காங்கப்பா, அதில் சாதிக்கவும் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடி நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு? திட்டம் போட்டாங்களா இல்லை எப்படி? உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா அவங்கக்கிட்ட இருக்காங்க. நீ என்னப்பா பண்ண போகிற? நீ களத்தில் இறங்கு கார்த்தி, எதுவாக இருந்தாலும் அவங்கள சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்ப்பா, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்புனோன்னே சந்திரலேகா கேஷுவலாக வந்து வராங்க. பார்த்தீங்களா மாமா, இப்பயே நான் கன்னத்தில் பலார்னு அடிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு கோவம் வருது. இவ திருந்தவே மாட்டாளா? திருந்த மாட்டா மாப்பிள்ள. நீங்கள் கோவப்பட்டு ஏதாவது நீங்கள் ஆத்திரப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அபிராமி என்னோட தங்கச்சி, ஏதாவது அவள் யோசிச்சிட போகிறா. சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா உங்கள் அருமை கார்த்தியை வந்து காணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காத, ஆனால் நீ ஜெயிக்க முடியாது. என்னது மாமா இப்படியெல்லாம் வந்து பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, இது சரிப்பட்டு வராது. அப்போனா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி இருந்தாலும் இவங்களால் ஜெயிக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அப்போனா இங்கே ராஜா வேற இல்லை, இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. என்னடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா அபிராமி அம்மா வந்து போயிட்டுருக்காங்க. நினச்சேன்டா இது மாதிரி நடக்கும்னு, கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் ஃபோனை வச்சிட்றோம் அதுக்கப்புறமேட்டு பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சிவனாண்டிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் போயிட்டுருக்கான். சரி அதனால் என்ன, நம்ம பசங்க தான் வந்து கெட்டிக்காரங்களாச்சே, நீங்கள் வேற. அபிராமி அம்மா வந்து போயிட்டுருக்காங்களாம், இவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க. என் பிள்ளைய எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றணும், அவன் தான் எப்போதும் என்னை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் மூலியமாக எந்த உண்மையும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறப்ப அம்மா பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே 4-5 பேர் வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா அது, இந்த அம்மா வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, இவங்களை கொண்டு போய் சாமுண்டேஸ்வரி முன்னாடி நிப்பாட்டலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது
வேக வேகமாக போகிறாங்க. அப்பான்னு பார்த்து கார்த்தியும் வந்து கார் ஓட்டிட்டு எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியாமல் நான் என்ன செய்வேன், நான் இல்லை வேலை மயில் வாங்கின எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சொன்னாங்கங்கிற மாதிரி உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து கார்த்தியும் வந்து கார் வந்து மாதம் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம அபிராமி அம்மா வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி 4-5 பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒரு பக்கம் வந்து மாதம் வந்துட்டு இருக்காங்க. செம பரபரப்பாக எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மயில் வாங்கின ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமா எனக்கே கொஞ்சம் மனசுக்கு என்னமோ மாதிரி தான் இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள எனக்கும் அப்படி தான் இருக்குது. சாமிக்கிட்ட வந்து போய் வேண்டிப்போன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அம்மா தாயே நீங்கள் தான் அபிராமியை நல்ல விதமாக காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வேகமாக ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னல, அவங்க வந்து லெஃப்ட்டில் திரும்பிட்டு அவங்க மாட்டுக்கும் நிப்பாட்டிட்டாங்க. அபிராமி அம்மா வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து போகிறாங்க. எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பின்னாடி வந்து வந்திருக்கிறவங்க எங்கடா போனாங்க, அபிராமி அம்மா இங்கே தானடா வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணா அபிராமி அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை வந்து மாதம் வந்து நிப்பாட்டுறாங்க. பின்னாடி நம்ம அபிராமி அம்மாவை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் கார்த்திங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த பக்கம் அவங்க ஆளுங்களும் வந்து வேக வேகமாக வரப்போ கார்த்தி அதிரடியாக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தம்பி அவங்க என்ன மாதிரி திட்டம் போட்டாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சு தான் இங்கே நான் வந்திருக்கேன். அதுக்கு தான் நான் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் வந்து எதுலேயும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓவராக மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இது சிவனாண்டி அசிஸ்டண்ட்டுக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. கார்த்தி தானே, ஓ இவரோட அம்மா தானா இவங்க, அண்ணே இவர் மிகப்பெரிய ஆளுண்ணே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவரை வழி இல்லைடா இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போகணுங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. மயில் வாகனை வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப நல்லபடியாக வந்து அவங்க திருப்பியும் வீட்டுக்கு வந்து வரணுங்கிறப்ப பெல் வந்து செம்மையாக வந்து டிங் டாங்னு அடிச்சுட்டே இருக்குது. இதை வந்து பார்க்குறாங்க. சகுனம் வந்து நல்ல சகுனமாக இருக்குது. கடவுளாக போய் முருகன் அங்கே முன்னாடி போய் நிற்க தான் போகிறாங்க. நம்ம கார்த்தி உருவத்தில் நிச்சயம் அபிராமி அம்மாவை கூட்டிகிட்டு தான் வர போகிறாங்க. இவங்க எல்லா திட்டமும் தவிடுபடி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் பேசுகிறத திருப்பி மயில் வாகனை வந்து கேட்குறாங்க. அப்படி என்ன திட்டம் போடுறாங்கன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி வந்து அங்கே போய் நின்றுட்டானா. இன்னொன்று அபிராமி அம்மாவுக்கு பக்கபலமாக நிற்கிறான். போதும் சகலன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ராஜராஜன்ட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க.